ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி யூஸ் பண்ணி ஒரு கிரேவி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நீட்டு வாக்கில் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் மட்டுமே போதும். இப்போது இந்த வெங்காயத்துக்குடியே ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டது அப்படின்னா தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பால்லேயே ஒரு 30 செகண்ட் மட்டும் லைட்டாக கொதிக்க வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 4 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஏற்கனவே 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு கலருக்கு வேணும் அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி இதிலேயே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூடயே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையிடையில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நம்ம மேலெல்லாம் படாது, இல்லைன்னா கிரேவி திக்காக இருக்கிறதுனால நம்ம மேலே படும். இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். கூடவே கஸ்தூரி மேத்தி இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.